வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th உள்ள மேக்ஸில் உள்ள ஃபஸ்ட்டு சாப்டர். சரியா? அதில் கணக்கில் ஏற்கனவே நம்ம வீடியோவில் ஒரு கணக்கு போட்டிருக்கோம். இப்போது அந்த கணக்குலேயே உள்ள ரெண்டாவது கணக்கு நம்ம என்ன செய்கிறோம் பார்க்க போகிறோம். இந்த கணக்கில் நம்மளுக்கு ஏக்கும் பிக்கும் தனித்தனியாக வேல்யூ கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ எல்லாம் என்ன செய்யணும் கண்டுபிடிக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம அந்த கணக்கில் அப்படி கண்டுபிடிச்சோம்ல, அதே மாதிரி இதுலேயும் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வேல்யூவை நம்ம என்ன செய்யலாம், எடுத்து எழுதலாம். எழுதுறதுக்கு ஏயோட வேல்யூ நம்மளுக்கு என்னது பி கமா கியூ. சரியா? அதே மாதிரி பியோ ரெண்டும் சேமுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பியோட வேல்யூ என்ன தான் நம்மளுக்கு பி கமா கியூ. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பி. அப்போது ஏயோட வேல்யூ என்னது பி கமா கியூ. ஓகேயா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கிராஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பி. பியோட வேல்யூ என்னது பி கமா கியூ. சரியா? நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு கணக்கில் பார்த்துருக்கோம்ல, இதில் உள்ள நம்பர் வச்சு இதில் உள்ள நம்பர், அப்புறம் இதில் உள்ள நம்பர் வச்சு இதில் உள்ள ரெண்டாவது நம்பர், இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், வரிசையாக இந்த கார்ட்டீசியன் பெருக்கல் முறைப்படி நம்ம என்ன செய்யணும், எழுதணும். அப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்பர் என்னது பி. அப்போது பி கமா பி. அதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு இங்கே ரெண்டாவது, அப்போ என்னது பி கமா கியூ. சரியா? அதுக்கப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு என்னது கியூ. அப்போது கியூ கமா பி. அப்புறம் இங்கே ஃபஸ்ட்டு இங்கே ரெண்டாவது என்னது வரும் கியூ கமா கியூ. ஓகேயா? முடிஞ்சுதா? அவ்வளோதான். ஏ கிராஸ் பி எழுதியாச்சு. இனி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் ஏ. அப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஏயோட வேல்யூ எழுதணும். ஏயோட வேல்யூ என்னது பி கியூ தான். அதுக்கப்புறம் என்ன அடையாளம் இருக்குது, கிராஸ் அடையாளம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன வேல்யூ எழுதணும், ஏயோட வேல்யூ எழுதணும். ஏயோட வேல்யூ என்னது தான் பி கமா கியூ தான். இப்போ எழுதலாமா? இப்போ இதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு என்ன வரும் பி கமா பி. அதுக்கப்புறம் பி கமா கியூ. அதுக்கப்புறம் கியூ கமா பி. அதுக்கப்புறம் கியூ கமா கியூ. ஓகேயா? முடிஞ்சுதா? இதுதான் ஏ கிராஸ் ஏயோட வேல்யூ. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, பி கிராஸ் ஏ. இப்போ நம்ம எழுதலாமா, பி கிராஸ் ஏ. அப்போது பியோட வேல்யூ என்னது பி கமா கியூ. அதுக்கப்புறம் என்ன அடையாளம் போடணும், கிராஸ் அடையாளம் போடணும். அப்புறம் ஏயோட வேல்யூ என்னது பி கமா கியூ. சரியா? அப்போ இப்போ எழுதலாமா சேர்த்து சேர்த்து, பி கமா பி, பி கமா கியூ. அதுக்கப்புறம் கியூ கமா பி, அப்புறம் கியூ கமா கியூ. ஓகேயா? முடிஞ்சுதா? இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம், இந்த கணக்குக்கு எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். திரும்ப ஒரு தடவை சின்னதாக ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஏக்கும் பிக்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரெண்டும் சேமான வேல்யூ தானா, ஏயும் பிக்யூ தான், பியும் பிக்யூ தான். அதில் நம்மளுக்கு 3 இது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒன்று ஏ கிராஸ் பி, இன்னொன்று ஏ கிராஸ் ஏ, இன்னொன்று பி கிராஸ் ஏ. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏ கிராஸ் பி. அப்போது ஏ கிராஸ் பி. அப்போ ஏயோட வேல்யூ என்னது பிக்யூ. அடுத்து கிராஸ் போட்டிருக்கோமா. அப்புறம் பியோட வேல்யூ என்னது பிக்யூ. எழுதிட்டோமா? இனி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கார்ட்டீசியன் பெருக்கல் படி இங்கே ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூ, இங்கே ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூ, இங்கே ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூ, இங்கே செகண்ட் இருக்க வேல்யூ. இந்த ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூ வச்சு இதில் உள்ள எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிடணும், பெருக்கி எழுதணும். அதுக்கப்புறம் இதில் செகண்ட் இருக்க வேல்யூ எடுத்து இதில் இருக்கிற எல்லா வேல்யூவும் என்ன செஞ்சிடணும், நம்ம சேர்த்து சேர்த்து என்ன செஞ்சிட வேண்டியதான், எழுதிட வேண்டியதான். அப்போ ஏ கிராஸ் பி. அப்போ பி கமா பி, பி கமா கியூ. அதுக்கப்புறம் கியூ கமா பி, கியூ கமா கியூ. ஓகேயா? புரிஞ்சுதா? இனி அடுத்தது ஏ கிராஸ் ஏ. அப்போ ஏயோட வேல்யூ என்னது பி கமா கியூ. அதுக்கப்புறம் என்ன அடையாளம் போடணும், நம்ம கிராஸ் அடையாளம் போடணும், போட்டிருக்கோம். திரும்ப ஏயோட வேல்யூ என்னது பி கமா கியூ. ஓகேயா? போட்டுட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி என்ன செய்யணும், குறுக்கு பெருக்கல் முறைப்படி பி கமா பி, பி கமா கியூ. அதுக்கப்புறம் கியூ கமா பி, கியூ கமா கியூ. கிட்டத்தட்ட இந்த கணக்குக்கு நம்மளுக்கு ரெண்டுமே சேம் வேல்யூங்கிறதுனால எல்லா ஆன்சரும் என்ன செய்யும், சேமாக தான் வரும். சரியா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்.
ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.